ஹலோ வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வெல்கம் டு ப்ரிஹஸ்பதியே பி த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப். நான் உங்கள் மஞ்சு பிரணவ், லைஃப் கோச், செல்ஃப் மோட்டிவேஷன் அண்ட் இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீக்கர், மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் மற்றும் உங்களோட சாஃப்ட் ஸ்கில் லேர்னர். இன்றைக்கி அழகான ஒரு சூப்பரான ஒரு டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு டாபிக். அந்த டாபிக் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு 2 க்ளூ தரேன், நீங்களே கண்டுபிடிச்சிடுவீங்க. 2 க்ளூ என்ன அப்படின்னா, முதல் க்ளூ, நீங்கள் தேவாமிர்தமே எங்கள் தட்டு முன்னாடி வச்சாலோ ஒரு கிளாஸ் ரொப்பி வச்சாலோ எங்கள் ஒரு சிறுவாணி போல் வருங்களா, எங்கள் ஒரு சிறுவாணி போல் இனிக்குங்களா, அவ்வளோ ருசியாக இருக்குங்களான்னு மார்த்தட்டி கொள்ளும் ஒரு இடம். ஆல்ரெடி எல்லோரும் கண்டுபிடிச்சிட்டிங்க. இருந்தும் 2வது க்ளூவை நான் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதனால் 2வது க்ளூ என்னென்னா, என்னங்க நீ நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி வார்த்தைக்கு வார்த்தை வாங்க போங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மரியாதையை கொடுக்கக்கூடிய ஒரு அழகான மக்கள் வாழக்கூடிய ஒரு நல்ல ஒரு இடத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். It's nothing but we are going to discuss today. It's none other than the Coimbatore Sahabdam. We are going to talk about Coimbatore. இன்றைக்கி நம்ம பதிவில் பேச போகிறது கோயம்புத்தூரை பற்றி தான் பேச போகிறோம். கோயம்புத்தூர் சுருக்கமாக கோவை தென்னிந்திய மாநிலமான தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய பெருநகரங்களில் ஒன்றாகும் நம்மளுடைய கோயம்புத்தூர். இது மேற்கு தொடர்ச்சி மலைகளால் சூழப்பட்டு நொய்யல் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. இந்நகரமானது மக்கள் தொகை அடிப்படையில் சென்னைக்கு பிறகு தமிழ்நாட்டில் 2வது பெரிய மற்றும் இந்தியாவின் 16வது பெரிய மாநகரமாக கருதப்படுது. உண்மையும் கூட. இதே பெயரை கொண்ட மாவட்டத்தின் தலைமையிடமான இது தொழில் வளர்ச்சியிலும் கல்வி நிறுவனங்களின் வளர்ச்சியிலும் மேம்பட்ட நிலையில் உள்ள நகரமாகும். இது சங்க காலத்தில் கோயம்புத்தூரை சுற்றியுள்ள பகுதி சேரர்களால் ஆளப்பட்டது. இந்த நகரமானது மேற்கு கடற்கரைக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையிலான முக்கிய வர்த்தக பாதையில் அமைந்திருக்கு. தென்னிந்தியாவின் முசிறி முதல் அரிக்கமேடு வரை நீண்டிருக்க ஒரு பழங்கால வர்த்தக பாதையான ராஜகேசரி அப்படின்ற ஒரு பெருவழியில் தான் கோயம்புத்தூர் அமைஞ்சிருக்கு. கிபி 10ஆம் நூற்றாண்டில் சோழர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, சோழர்களால் கொங்கு நாட்டை கைப்பற்றினாங்க. அவங்க கொங்கு நாடு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அந்த ஈரோடு, சேலம், அந்த கோயம்புத்தூர், அந்த ஒரு வரிசையாக வரப்போகிற இதை சொன்னேனே முசிறி முதல் அரிக்கமேடு அப்படின்ற வரைக்கும் இருக்க இடத்த தான் கொங்கு நாடுன்னு சொல்லுவாங்க. கிபி 10ஆம் நூற்றாண்டில் சோழர்கள் கொங்கு நாட்டை கைப்பற்றினாங்க. இப்பகுதி 15ஆம் நூற்றாண்டில் விஜயராஜ பேரரசர் அவரால் ஆளப்பட்டது. இதை தொடர்ந்து நாயக்கர்கள், பாளையக்காரர்கள், இப்படி நிறைய பேர் அங்கே அந்த பகுதியில் வசிக்க தொடங்கினாங்க. இதுக்கு கீழே எப்படின்னா கொங்கு நாடு அப்படின்னு சொன்னாங்கன்னா 24 பாளையங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த 24 பாளையங்கள் அப்படின்றத தாண்டி ஒரு விஷயம் என்னென்னா, 18ஆம் நூற்றாண்டில் பிற்பகுதியில் கோயம்புத்தூர் பகுதி மைசூர் ராஜ்யத்துக்கு கீழே வந்திருக்கு. அப்போ திப்பு சுல்தான் வீழ்ச்சி அடைஞ்சார் இல்லையா. ஸோ திப்பு சுல்தானோட வீழ்ச்சிக்கு பிறகு இவர் 1799 கோயம்புத்தூர் சென்னை மாகாணத்தோடு இணைக்கப்பட்டிருக்கு. கோயம்புத்தூர் பகுதியானது தீரன் சின்னமலை, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பெரிய ஒரு விஷயம். தீரன் சின்னமலை அவரோட தலைமையிலான ஒரு ஆட்சிக்கு எதிரான போராட்டத்தில் முக்கிய பங்கு வகிக்குது. அது மட்டும் இல்லாமல் 1804ஆம் ஆண்டில் கோயம்புத்தூர் புதிதாக உருவாக்கப்பட்ட கோயம்புத்தூர் மாவட்டத்தின் தலைநகராக நிறுவப்பட்டிருக்கு. மற்றும் 1866 அந்த மாநகராட்சி தரம் கூட கோயம்புத்தூருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 19ஆம் நூற்றாண்டில் முற்பகுதியில் மும்பையில் பருத்தி தொழிலின் வீழ்ச்சியை தொடர்ந்து வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. ஸோ அப்போ அந்த வீழ்ச்சியை தொடர்ந்து இந்நகரத்தில் ஜவுளி வர்த்தகம் ஏற்றத்தை ரொம்ப அதிகமாக போச்சு. இப்போ சொல்லப்போனால் திருப்பூர்னால் எல்லாருக்கும் தெரியும் காட்டன். திருப்பூர் அப்படின்னா எல்லாருமே ரொம்ப இண்டஸ்ட்ரியல் ஏரியா அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவாங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர்னாலும் மான்செஸ்டர். ஸோ அப்படி சொல்லும்போது அந்த ஒரு வீழ்ச்சி அடைந்த நேரத்தில் இது தொடர்ந்து இந்நகரத்தில் ஜவுளி வர்த்தகம் ஏற்றத்தாடன் சந்திச்சிருக்கு. சுதந்திரத்துக்கு பிறகு இந்நகரம் விரைவாக தொழில் வளர்ச்சியை கண்டிருக்கு.
இப்போது கோயம்புத்தூரில் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து ரொம்ப சொல்லுவாங்க. நிறைய இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் இருக்குது, நிறைய வந்து பருத்தி இருக்குது. அதுக்கு ஒரு சின்ன சின்ன ஒரு குறியீடலாக, அதுக்கு ஒரு அழகாக, அதுக்கு ஒரு மகுடம் சூட்டுற மாதிரி, அதுக்கு ஒரு கிரீடம் சுற்றுற மாதிரி 2-3 பேர்கள் கூட இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஈரமாவு இயந்திரம். ஈரமாவு இயந்திரம்னா அந்த இட்லி மாவு அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களே, அதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு சில மகுடங்கள். அது வந்து கோயம்புத்தூர் ஈரமாவு இயந்திரம். கோவையில் கோரா பருத்தி கோவை கோரா பருத்தி அப்படின்றதெல்லாம் வந்து இந்திய அரசாங்கத்தால் புவியியல் குறியீடுகளால் என அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. தென்னிந்தியாவின் ஆடை தொழிலின் மையமாக இருப்பதால் இந்நகரம் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்றும் அழைக்கப்படுகிறது. கோயம்புத்தூரில் வந்து 2014 அதாவது 2014ஆம் ஆண்டு இந்தியா டுடே அப்படின்ற வார இதழ் நடத்திய கணக்கெடுப்பின் பிரகாரம் பார்த்திங்கன்னா அதில் வந்து இந்தியாவின் சிறந்த வளர்ந்து வரும் நகரமான தரவரிசைப்படுத்தப்பட்ட ஒரு நகரமாக கோயம்புத்தூரையும் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்நகரமானது இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் வெளியிடப்பட்ட பட்டியலில் முதலீடு சூழ்நிலையில் இப்படி எப்படின்னா அந்த முதலீட்டு குறியீடுன்னெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, நெக்ஸ்ட் சென்செக்ஸ் நெஃப்டி எல்லாம் அந்த மாதிரி முதலீட்டு சூழலில் இந்திய நகரங்களின் 4வது இடத்தை மற்றும் தோலேசு வெளியிட்ட சிறந்த உலகளாவிய புறத்திறனீட்ட நகரங்களில் 17வது இடத்தையும் பிடித்திருக்குங்க. இந்திய அரசாங்கத்தால் சீர்மிகு நகரங்கள் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்படும் இந்திய நகரங்களில் ஒன்றாக கோயம்புத்தூர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இதை தாண்டி வந்து 2015ஆம் ஆண்டு அறிக்கையின் பிரகாரம் அறிக்கையின்படி அவங்க வந்து இந்தியாவில் வாழ்வதற்காக 10 சிறந்த நகரங்களை வந்து அவங்க கணக்கெடுக்கும்போது அதில் ஒரு நகரமாக கோயம்புத்தூர் கூட இடம் பிடிச்சிருக்குங்க. இப்போ இதெல்லாம் ஓகே. இதோட வந்து பரப்பளவு அப்படின்னு ஒன்று எடுப்போம்ல, அமைவிடம் எவ்வளோ தூரம் அது வந்து கோயம்புத்தூரை வந்து சேர்ந்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஒரு லாங்கிடியூட் லேட்டிடியூட் எல்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா 11.068 டிகிரி நார்த் மற்றும் 76.9558 டிகிரி ஈஸ்ட் என்ற புவியியல் ஆள்கூறுகளை கொண்டது தாங்க கோயம்புத்தூர் நகரம். அதுக்குள்ளே உட்பட்ட எல்லா இடமுமே வந்துட்டு கோயம்புத்தூரை சேர்ந்தது தான். சரி, இப்போ இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ கோயம்புத்தூர் அப்படின்ற ஒரு பேர் வர்றதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா. ஸோ கோயம்புத்தூர் அப்படின்றது எதுக்காக வந்துச்சுன்னா, இப்பகுதி சங்க காலத்தில் வந்து கோசர் குலத்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கோசர் குலத்தவர்கள் தங்கி உருவாக்கியதால் கோசர் புத்தூர், அதாவது கோயம்புத்தூர் கிடையாதுங்க, கோசர் புத்தூர் என்று வழங்கப்பட்டதாமா. அதுக்கப்புறம் வந்து அது பேர் மாற்றி மருவி ஆட்கள்லேருந்து ஆட்கள் வாய் வழியாகவும் செவி வழியாகவும் கேட்கப்பட்டு அது மாறின பேர் தான் வந்து மருவி போன பேர் தான் கோயம்புத்தூர். ஸோ கோசர் புத்தூர் டு கோயம்புத்தூர் அதாங்க மாறி இருக்கு. அதே மாதிரி இன்னொரு காரணமும் சொல்கிறாங்க. இன்னொரு கூற்றின்படி கோவலன் அப்படின்றவங்க வந்து கோவன் அப்படின்ற கோவலன் கிடையாதுங்க, கோவன் என்னும் தலைவன் இங்கே இருந்திருக்காரு. கோவன் என்னும் தலைவன் இருந்ததாகவும் அதன் பெயரிலேயே உண்டான ஊரே கோவன் புத்தூர். அந்த கோவனோட தலைவரை குறிக்கிற மாதிரி கோவன் புத்தூர் அப்படின்ட்டு தான் இந்த பேர் வந்திருக்கணும். காலப்போக்கில் வாய் வழியாகவும் செவி வழியாகவும் பெயர்கள் மருவி கோயம்புத்தூர் அப்படின்னு மாறி இருக்கலாம் அப்படின்றத 2வது விஷயம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இப்பெயர் வந்து கோவை அம்மா, அதாவது கோவை அம்மா என இருக்கிறத வந்து இப்படி வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இது மக்களோட செவி வழியும் வாய் வழியும் அப்படி பேச்சுகள் மூலம் மாற்றி சொல்ல போகும்போது மருவி அது வந்து கோயம்புத்தூராக மாறி இருக்கு. ஏன் கோவை அம்மா அப்படின்னா,